துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கினவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஒரு துணையாகும். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு அப்படிங்கிறது 2025ஆம் ஆண்டிற்கான சனிப்பெயர்ச்சி பலன்களை பற்றி தான் இந்த பதிவில் நிறைவாக பார்க்கவிருக்கிறோம். முதல்ல நம்ம நேயர்களுக்கு ஒரு சில விஷயங்களை சொல்லணும். இந்த சேனலுக்கும் எனக்கும் நீங்கள் கொடுத்துட்ருக்கக்கூடிய ஆதரவிற்கு மனமார்ந்த நன்றிகள். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பதிவு நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றும் அல்லது நமக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படிங்கிற அந்த ஆர்வத்தோடையும் நம்பிக்கையோடும் தான் அந்த பதிவை நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும் பொழுது அந்த பதிவை நம்ம நிறைவாக பார்க்கணும். சில பதிவுகளை நம்ம ஓப்பன் பண்ணதுக்கு பிறகு பாதியிலே அந்த பதிவை ஸ்கிப் பண்ணிடுவோம். அதனாலேயே நமக்கு நிறைவான பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கிறதில்ல. அதனால் கடைசி வரைக்கும் இந்த பதிவுகளை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு பதிவு அப்படிங்கிறதோட 2.5 ஆண்டு காலத்திற்கான நம்மளுடைய வாழ்க்கையினுடைய திட்டமிடலை பற்றி இந்த பதிவில் நிறைவாக பார்க்கவிருக்கிறோம். அதனால் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பயனுள்ள நிறைய பதிவுகளையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கறதுக்கு ஒரு வழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு அப்படிங்கிறது 2025ஆம் ஆண்டிற்கான சனிப்பெயர்ச்சி பலன்களை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்கவிருக்கிறோம். இந்த சனிப்பெயர்ச்சி பலன் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த 2025ஆம் ஆண்டிற்கு மட்டுமா அப்படின்னு கேட்டோன்னா கண்டிப்பாக இல்லை. இந்த பதிவு எவ்வளவு நாட்களுக்கு உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படின்னா அடுத்த 2.5 ஆண்டு காலத்திற்கு கண்டிப்பாக பயனுள்ள வகையில் இருக்கும். அதனால் இந்த பதிவை முழுமையாக பாருங்கள். இந்த 2025ஆம் ஆண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆண்டில் மார்ச் மாதத்தில் வரக்கூடிய 29ஆம் தேதி அன்று சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார். அடுத்த 2.5 ஆண்டு காலத்திற்கு என்ன மாதிரியான பலன்களையும் கெடுபலன்களையும் நமக்கு தரவிருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரியான நம்மளுடைய வாழ்க்கையினுடைய பயணத்தையும் நம்ம வாழ்க்கையினுடைய திட்டமிடலையும் நம்மளால் கண்டிப்பாக அமைச்சிக்க முடியும். அப்போது மற்ற எல்லா கிரகங்களுமே முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தாலும் கூட மிக முக்கியமான 3 கிரகங்களை நம்ம பயிற்சிக்கு பார்க்கறது உண்டு. அப்படி எடுத்துக்கும் பொழுது நவ கிரகங்களில் 3 முக்கியமான பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடியது முதல் விஷயமாக இருக்கக்கூடியது குரு பயிற்சி, அடுத்தது ராகு கேது பயிற்சி, அதே போல் சனி பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏன் மற்ற கிரகங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கறது இல்லை, இந்த 3 கிரகங்களுக்கு மட்டும் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறோம் அப்படின்னா மற்ற கிரகங்கள் நாட்கிரகங்களாகவும் அல்லது மாத கிரகங்களாகவும் இருக்குது. அப்படின்னா நாள் கணக்கில் நகரக்கூடிய கிரகங்களாகவும் மாத கணக்கில் பயிற்சி ஆகக்கூடிய கிரகங்களாகவும் இருக்கக்கூடிய கட்டாயத்தினால தான் அதை நம்ம அடிக்கடி பயிற்சியாக பார்க்கறது இல்லை. அதே போல் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய பயிற்சிக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறோம். இது நம்மளுடைய வாழ்க்கையினுடைய திட்டமிடலை அடிப்படையாக வைத்திருக்கு. அப்படிங்கிறதுனால தான் இந்த பயிற்சி காலங்களில் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறோம். அதே போல் இந்த சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி அப்படின்னாலே ஒரு கூடுதல் பய உணர்வு அப்படிங்கிறதும் நம்மக்கிட்ட இருக்குது. இதில் சனி பகவான் அப்படின்னா கூடுதலான ஒரு பய உணர்வு அப்படிங்கிறதும் மரண பயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உணர்வு அப்படிங்கிறதும் இருக்குது. இதெல்லாம் ஏன் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கவிருக்கிறோம். அதே போல் இந்த சனி பகவானுடைய வல்லமை எத்தகையது, இந்த சனி கிரகம் எந்த மாதிரியான தன்மையில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோன்னா தான் அடுத்து நம்மளுடைய வாழ்க்கையை அதற்கு தகுந்த மாதிரி இந்த 2.5 ஆண்டுகளுக்கு திட்டமிட முடியும். அதனால தான் இந்த கிரகத்தினுடைய தன்மையை முதல்ல பார்த்துட்டு அடுத்ததாக நம்முடைய ராசிக்கு என்ன பலன்கள் அப்படிங்கிறத நம்ம கட்டாயமாக பார்த்துடலாம். முதல்ல சனி பகவான் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நவ கிரகங்கள்லேருந்து முழுமையாக வேறுபட்டு தனித்து இருக்கக்கூடிய ஒரு கிரகமாக இந்த சனி பகவான் இருக்கிறாரு. இந்த சனி பகவான் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சூரியனுடைய புதல்வராக இருக்கக்கூடியவர். சூரிய புதல்வர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது யமதர்மராஜாவும் சனி பகவானும். அப்போது யமதர்மராஜா எப்படி நீதி நெறிக்கு உட்பட்டு ஆட்சி நடத்தக்கூடியவராக இருக்கிறாரோ, எந்த பாரபட்சமும் இல்லாமல் ஆட்சி நடத்துகிறாரோ, தண்டனைகளை வழங்குறாரோ, அதே போல தான் சனி பகவானும் இருப்பார். அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் கூடுதல் பயம் அப்படிங்கிறதும் பய உணர்வு மரண பயம் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு கட்டாயமாக வந்துடுது. ஆனால் ப்ராக்டிக்கலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா சனி பகவானுடைய பயிற்சியில் பய உணர்வு ஏற்படணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. சிலர் நம்ம நினைப்போம் அப்படியெல்லாம் கிடையாது, ஆனால் இந்த சனியினுடைய தாக்கம் அதிகமாக தான் இருக்குது. 7.5 சனியினுடைய காலத்திலையோ அல்லது சனி தசை நடக்கும் பொழுது கூட சனி புத்தி நடக்கும் பொழுது கூட இந்த தசாபுத்தி காலங்கள்லையும் நமக்கு பய உணர்வு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது, தாக்கம் அப்படிங்கிறதும் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் ஏன் இருக்குது? ஒரு சிலருக்கு அதனுடைய தாக்கம் ஏன் குறைவாக இருக்குது அப்படின்னா சில கேட்டகரிக்குள்ளே வரக்கூடிய பர்சன்ஸ் அப்படின்னு சொல்கிறவங்கள இந்த சனி பகவான் தொந்தரவு பண்ணுறதே இல்லை. ஏன் அவங்களையெல்லாம் தொல்லை பண்ணுறதில்லை அப்படின்னு பார்த்தோம்னா யாரெல்லாம் சனி பகவான் தொந்தரவு செய்கிறதில்ல அப்படின்னு பார்க்கும் பொழுது நீதி, நேர்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, தன்னுடைய தொழிலையோ வேலையோ தெய்வமாக கருதி பார்க்கக்கூடியவங்க, தெய்வத்தையே சரணாகிதி அடைந்தவங்க, முன்னோர்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடியவங்க, முன்னோர்களுடைய தர்ப்பணம் அப்படிங்கிறதையும் அவர்களுடைய வழிபாடு அப்படிங்கிறதையும் ரெகுலராக எடுத்துக்கிட்டு இருக்கவங்க, இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் உதவி செய்யக்கூடியவங்க, அன்னதானம் கொடுக்கக்கூடியவங்க, கடவுள் வழிபாட்டை எப்பொழுதுமே எடுத்துகிட்டு இருக்கக்கூடியவங்க, நேரம் தவறாமல் இருக்கக்கூடியவங்க,
அதே போல் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவங்க, இவங்களெல்லாம் இந்த சனி பகவான் தொந்தரவு பண்ணுறதே இல்லை. இந்த கேட்டகரிக்குள்ளே வரக்கூடிய பர்சன்ஸ் எல்லாருமே அவர்களுடைய வாழ்க்கையை ரொம்ப சாதாரணமாக நகர்த்திக்கிட்டு இருப்பாங்க. ஒரு சிலருக்கு அதனுடைய தாக்கம் இருக்கும். ஆனால் தன்னுடைய சுய ஜாதகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சொந்த ஜாதகத்தில் சனி பகவான் எந்த நிலையில் இருக்கார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். மற்ற கிரகங்கள்லாம் எப்படி இருக்குது, கிரக சேர்க்கைகள் எப்படி இருக்குது, சுபராகவே இருந்து குரு சுக்கிரன் இந்த மாதிரி கிரகங்கள் தசாபுத்தி நடத்தினா கூட ஒரு சிலருக்கு அதனுடைய தாக்கம் இருக்குது. அப்போது கிரகங்கள் நம்மளுடைய ஜாதகத்தில் நல்ல பொசிஷனில் இருக்கா அப்படிங்கிறத சுய ஜாதகத்தையும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். இது மாதிரி ஒரு 6 மாதத்திற்கு ஒரு தடவையோ அல்லது ஒரு வருடத்திற்கு ஒரு முறையோ நம்ம அருகில் இருக்கக்கூடிய ஜாதகம் பார்க்குறவங்க கிட்ட ஜாதகம் பார்க்கலாம், அல்லது உங்களுக்கு மனசுக்கு திருப்தியாக இருக்கக்கூடியவங்க கிட்ட ஜாதகம் பார்த்து கொள்ளலாம், அல்லது நம்ம கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நம்ம ஜாதகம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்போது நம்மளுடைய ஜாதகத்தை ஒரு 6 மாதத்திற்கு ஒரு முறையோ அல்லது ஒரு வருடத்திற்கு ஒரு முறையோ இந்த பயிற்சி காலங்களில் பார்த்துக்கிறது அப்படிங்கிறது மிகச்சிறப்பாக இருக்கும். இந்த கேட்டகரிக்குள்ளே வரக்கூடிய பர்சன்ஸ் எல்லாம் சனி பகவான் தொந்தரவு பண்ணுறதில்லை அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். மற்ற ஏதாவது சில விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். அதே போல் இந்த பயிற்சி காலங்களில் சனி பகவானுடைய தன்மை எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோன்னா தான் அதற்கு தகுந்த மாதிரி நம்ம காலகட்டங்களை நகர்த்த முடியும். அப்படிங்கிறதுனால தான் முதல்ல இந்த காமனான விஷயங்களை நம்ம பார்த்துருக்குறோம். இப்போது 12 ராசிகளில் காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் 12 ராசிகளில் முதன்மையாக இருக்கக்கூடிய மேஷ ராசியினுடைய சனிப்பெயர்ச்சி பலன்களை முதல்ல நம்ம பார்த்துடலாம். இப்போ மேஷ ராசிக்கு கடந்த ஆண்டு, அதாவது கடந்த 2.5 ஆண்டு சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம்னா, மேஷ ராசிக்கு சனி பகவான் கடந்த சனிப்பெயர்ச்சியில் இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானத்தில் இருந்தும் கூட சிலருக்கு லாபங்களை கொடுக்கல அல்லது தாக்கங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய மேஷராசினரும் நீங்கள் இருப்பீங்க. ஆனால் அதற்குத்தான் சொந்த ஜாதகத்தில் சனி பகவான் எந்த நிலையில் இருக்காரு அல்லது மற்ற கிரக சேர்க்கைகள் எப்படி இருக்குது, சுய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி நடந்துகிட்டு இருக்குங்கிறத நம்ம பார்க்க சொன்னது. இப்போது லாபஸ்தானத்திலிருந்து இந்த வருட பயிற்சி அப்படிங்கிறது விரயஸ்தானத்துக்கு, லாபஸ்தானத்தில் இருந்தும் கூட லாபங்கள் கிடைக்கல அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த விரயஸ்தானத்திற்கு பயிற்சி வருது அப்படின்னாலே ஒரு பய உணர்வு ஏற்படுத்தான். இதில் இந்த மேஷ ராசிக்கு விரயஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மீனம் சொல்லக்கூடிய அந்த இடம் தான். இந்த விரயஸ்தானத்தில் பயிற்சி ஆகும் பொழுது பொதுவாக சனியினுடைய பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது 3, 7, 10 அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ மேஷ ராசிக்கு இது எந்தெந்த இடங்களை பார்க்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மேஷ ராசிக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது சனியினுடைய பார்வையாக இருக்கக்கூடியது 3, 7, 10. இதில் மேஷ ராசியினருக்கு அந்த பாவகம் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 2ஆம் பாவகம், 6ஆம் பாவகம், 9ஆம் பாவகம், இந்த 3 பாவகங்களையும் சனியினுடைய பார்வை படக்கூடிய இடமாக இருக்குது. அப்போது 2ஆம் பாவகம் சொல்லக்கூடியது வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாவகம். அப்போ வாக்குஸ்தானத்தில் வேறு என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னா தனம், குடும்பம், வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 விஷயங்களையும் உள்ளடக்கிய ஒரு பாவகமாக இந்த 2ஆம் பாவகம் இருக்குது. அப்போ வருமானம்னு சொல்லக்கூடிய அந்த இடமும் அதே தான். குடும்பத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடமும் இந்த 2ஆம் இடமாக இருக்குது. ஒருத்தருக்கு வாக்கு கொடுக்கக்கூடிய அந்த உத்தரவாதம் கொடுக்கக்கூடியது, ஜாமீன் சொல்லக்கூடியது, ஜாமீன் கையெழுத்து போடக்கூடியது, இந்த பாவகமெல்லாம் இந்த 2ஆம் இடம் தான். அப்போ சனியினுடைய பார்வை அதில் டைரெக்டாக படுது அப்படிங்கிறப்ப அடுத்த 2.5 ஆண்டு காலத்துக்கு யாருக்கும் நீங்கள் வாய் வார்த்தையாகவோ அல்லது ஜாமீன் கையெழுத்து போடக்கூடிய அந்த அமைப்பையோ நம்ம ஏற்படுத்திக்க கூடாது. இதில் நம்ம கூடுதல் கவனமாக இருக்கணும். அதே போல் 6ஆம் பாவகத்தில் சனியினுடைய பார்வை படுது. அப்போ 6ஆம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடியது ரண ருண ரோக சத்துருஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் நோய், கடன், வம்பு வழக்கு, எதிரிகளுடைய தொல்லை இதெல்லாம் இருக்கக்கூடிய காரணத்தினால கட்டாயமாக கூடுதல் கவனம் அப்படிங்கிறது இருக்கணும். விரயஸ்தானத்தில் சனி பகவான் பயிற்சி ஆகக்கூடிய காரணத்தினால கடன் இருக்கக்கூடியதெல்லாம் நாங்கள் இந்த காலகட்டத்தில் கட்டி முடிச்சுக்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கட்டாயமாக இந்த காலகட்டத்தை அதற்கு பயன்படுத்திக்கலாம். ஏன்னா எப்படி இருந்தாலும் விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல பயிற்சிங்கிறதுனால கண்டிப்பாக சுப விரயங்களோ அல்லது ஏதோ ஒரு விரயமோ கண்டிப்பாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் கடனை அடைக்கிறதுக்கு இந்த மேஷராசினர் இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கலாம். இது கண்டிப்பாக அடுத்த 2.5 வருடம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதே போல் வேலை வாய்ப்பை குறிக்கக்கூடியதும் இந்த 6ஆம் பாவகம் அப்படிங்கிறதுனால வேலையில் இருக்கக்கூடியவங்க, ப்ரமோஷன் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கவங்க அல்லது வேலை வாய்ப்பை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட இதில் ஒரு சில மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். இதில் உங்களுடைய சுயஜாதகத்தை நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதே போல் 9ஆம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அனுகூலமான இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிறாரு. அப்போ கண்டிப்பாக சில நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது உண்டு. அதே போல் தந்தை வழி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தந்தை வழியில் இருக்கக்கூடிய உறவு நிலை, அதில் இருக்கக்கூடிய சொத்து பத்துக்கள், தந்தையை குறிக்கக்கூடிய இடம், இஷ்ட தெய்வ வழிபாடு, அனுகூலமான ஒரு இடம், இதையெல்லாம் 9ஆம் பாவகம் நம்ம சொல்லுவோம். அப்போ மேஷராசியினருடைய தந்தையாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஏதாவது உடல்நிலையில் கோளாறு இருக்குது அப்படின்னா நம்ம அதில் சாதாரணமாக இல்லாமல் லெத்தாஜிக்கலாக இல்லாமல்
அந்த இடத்துல ஸ்டெப் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்க்கணும். இது தவிர இந்த பாவகங்களை தவிர வேறு என்ன மாதிரியான பலன்கள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, உணவில் கட்டுப்பாடு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். இந்த காலகட்டத்தில் விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பயிற்சிங்கிறதுனால பேராசை அப்படிங்கிறது அறவே இருக்கக்கூடாது. யாருக்கும் உத்தரவாதம் கொடுக்கக்கூடாது. பணம் அப்படிங்கிறத கொடுக்கல் வாங்கல்களில் கவனமாக இருக்கணும். இது மாதிரியான விஷயங்களில் கண்டிப்பாக கவனம் இருக்கணும். அதே போல் விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதுனால உடல்நிலையில் ஒரு கவனம் அப்படிங்கிறதும் மருத்துவ செலவு அப்படிங்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்களாகவே ஹெல்த் இன்சூரன்ஸ் மாதிரியான விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது, அல்லது உடல்நிலையில் கோளாறு ஏற்படும் பொழுது சாதாரணமாக எடுத்துக்காமல் என்ன மாதிரியான உடலில் உபாதைகள் இருக்குது அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கண்டிப்பாக பார்த்துக்கணும். இது மாதிரியான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. சனி பகவானுடைய பார்வைப்படக்கூடிய இடங்கள் அந்த பாவகங்களில் முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கும் பொழுது தான் நம்மளால் கூடுதல் கவனமாகும். அதில் இருக்கக்கூடிய கெடுபலன்களையும் தாக்கத்தையும் நம்மளால் குறைச்சிக்க முடியும். அதனால் இப்போ நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக கூடுதல் கவனம் அப்படிங்கிறது இருக்கணும். இப்போது லாபஸ்தானத்திலிருந்து விரயஸ்தானத்தில் பயிற்சி ஆகக்கூடிய இந்த சனி பகவான் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதில் 7.5 சனியினுடைய தொடக்க காலமாக இருக்கக்கூடியது அப்படிங்கிறதுனால பய உணர்வு அதிகமாகவே இருக்கும். ஆனால் இந்த பதிவின் மூலமாக நிறைய நல்ல விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. என்ன மாதிரியான பாவகங்களையும் விஷயங்கள்லையும் பாதிப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் எப்படி ப்ராக்டிக்கலாக நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. அதே போல் வாழ்க்கையில் என்னைக்கு இருந்தாலும் இந்த மேஷ ராசி நபர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க உயர்ந்த புகழையும் உயர்ந்த ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இவர்களுக்கு உண்டு. இது செவ்வாயினுடைய வீடாகவும் அதே போல் சனி நீசமடையக்கூடிய ஒரு ராசியாகவும் சூரிய பகவான் உச்சமடையக்கூடிய ஒரு ராசியாகவும் இருக்கக்கூடியது தான் இந்த மேஷ ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ ஒரு நல்ல நிலையில் என்னைக்கு இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கை மாறும் அப்படிங்கிறதுனால இது மாதிரியான பயிற்சி காலங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து நம்மளுடைய முயற்சிகளையும் வழிபாடுகளையும் அதிகரிக்கும் பொழுது கண்டிப்பாக வாழ்க்கையை நல்ல முறையில் திட்டமிட முடியும். ஏன்னா சனியினுடைய பயிற்சி அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுதே கூடுதல் பயம் அப்படிங்கிறது நமக்கு உண்டு. இதில் சனி பகவானுக்கு ஒருவருடைய வாழ்க்கையை நல்லபடியாக ஒரு அடையாளத்தை உருவாக்கக்கூடிய வல்லமை அப்படிங்கிறது உண்டு. நல்ல வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மனுஷங்களுடைய அடையாளத்தை அழிக்கக்கூடிய வல்லமை அப்படிங்கிறது உண்டு. அதனால தான் இவ்வளவு பயம் அப்படிங்கிறது இந்த சனி பயிற்சியில் நமக்கு இருக்குது. அதனால் இந்த காலகட்டத்தை நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க. வழிபாடுகளை அதிகமாக எடுத்துக்கோங்க. இப்போது இந்த மேஷ ராசியினருக்கு என்ன மாதிரியான வழிபாடுகள் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒவ்வொரு சனிக்கிழமை நாட்கள்லையும் நல்லெண்ணெய் தீபத்தை நவகிரகங்கள் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது உண்டு. இது காமனாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வழிபாடாக இருக்கக்கூடியது தான். ஆனால் இந்த சனி பயிற்சிக்கு பிறகும் சரி, இல்லை நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா நாட்கள்லையும் சரி, தினசரி காலையில் எழுந்ததுமே சூரிய பகவானுடைய வழிபாடை எடுக்க சனி பகவானுடைய தாக்கம் அப்படிங்கிறது குறைந்து நல்ல பலன்கள் அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதே போல் இந்த மேஷ ராசியினருக்கு சிறப்பான சனி பயிற்சி வழிபாடு அப்படின்னா கால பைரவருடைய வழிபாடை, சிவன் கோவில் இருக்கக்கூடிய கால பைரவருடைய வழிபாடை ஒவ்வொரு சனிக்கிழமை நாட்களையும் எடுத்துக்கும் பொழுது நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கட்டாயமாக உண்டு. அதே போல் சனி பகவானுடைய பார்வைப்படக்கூடிய இடங்களுக்கு சிறப்பான ஒரு வழிபாடு அப்படின்னா 9ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறதுனால இஷ்ட தெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடிய வழிபாடும் நல்ல அனுகூலத்தை தரும் அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். இந்த இஷ்ட தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு சிறப்பான வழிபாடாக இருக்கும். அதனால் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ இஷ்ட தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் அதிகமாக செய்துக்கலாம். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களோடும் உற்றார் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு எப்பொழுதுமே தேவை அப்படிங்கிறதுனால இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆன்மீகமும் தர்ம சிந்தனையுமே ஒருவருடைய வாழ்க்கை பாதையை கட்டாயமாக மாற்றும். நன்றி.